என் அம்மா உனக்காக வேண்டிக்கிறாங்க. நம்ம மேல பாசம் காட்ட ஒருத்தர் இருந்தா அது அவ்வளோ பெரிய கிஃப்ட் டி. உன் அக்கா உன் கூடவே தான் இருப்பா, உனக்கு சப்போர்ட் பண்ணுவா. எங்க அப்பா உங்க அப்பாக்காக வேலைக்கு ட்ரை பண்றாரு. சீக்கிரமே உன் கால் சரியாகி நீ எழுந்து நடப்ப. எங்க அம்மா சொல்வாங்க, நமக்கு பிடிச்சவங்க இறந்து போயிட்டா அவங்க மேல போய் நம்மள ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்களாம். என்னடி உம்முன்னு இருக்க? டீ போடவா? போட்டுட்டேன்டி, இதை எடுத்துட்டு வந்துடுறேன்.
அப்பா அப்பா என்னம்மா தாமரை கால தரையில பட்டுருச்சுப்பா. என்னம்மா சொல்ற? எழுந்து நின்னுட்டா. இதோ வரேன். தாமரை அம்மா தாமரை தாமரை அம்மாடி எழுந்துட்டா. நான் இந்த விஷயத்தை சீக்கிரம் போய் வீட்டுல சொல்லிட்டு வரேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தாமரை கடவுள் கண்ணை திறந்துட்டாருமா. எழுந்துட்டேன். அம்மா அம்மா என்னடி? அம்மா தாமரை எழுந்து நின்னுட்டாமா. அவ நடக்க ஆரம்பிச்சிருவா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் கும்பிட்ட கடவுள் என்ன கைவிடல. ஆம்பளை புள்ள முடியாம உட்காந்துட்டா அம்மா பாத்துக்கலாம். ஆனா பொம்பளை புள்ள முடியாம உட்காந்துட்டா ஒரு அப்பாவால பாத்துக்க முடியாது. என்னங்க? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். தாமரை எழுந்து நின்ட்டாளா? அதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், எவ்வளவோ பணம் செலவு பண்ணேன். அதுக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. அவ வாழ்க்கையில உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குங்க. எனக்கு மட்டும் இல்லடி, மணி முத்து அவங்களுக்கு இதுல பங்கு இருக்கு. மெதுவா கால் எடுத்து வைமா. பாத்து. அப்படிதாம்மா. அப்படிதான். ட்ரை பண்ணு. பாத்து. மெதுவா. உன்னால முடியும்டி. ட்ரை பண்ணு. பாரு. வை. சீக்கிரம். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வை. அப்படிதான். இங்க வந்து உட்காந்துக்கோ. வா. மெதுவா உட்காருமா. பாத்துப்பா. தாமரை என்னால நம்பவே முடியலடி. எப்படி இது? அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாருமா. யாருடி? தாமரை நீ தனியா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டியா? நீ நடந்து வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சுடி? நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போவ. இப்ப நீ என் பழைய தாமரைடி. நீ எழுந்து நின்னுட்ட. என்னைக்கு பேச ஆரம்பிச்சு அம்மா அடை சுட்டு கொடுன்னு கேட்க போறியோ? மா அதெல்லாம் சீக்கிரம் பேசிடுவாமா. வாடி வந்து உட்காரு. வந்து உட்காருமா. வா. அன்னைக்கு நைட்டு ஒரு 12 இருக்கும். நான் பயந்தே போயிட்டேன். கனவா நினவான்னு சரியாக தெரியல. நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோன்னு சொல்லலை. அது எப்படிரா நம்ம 3 பேருக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னா அப்போ நம்ம 3 பேரை சுற்றி ஏதோ ஒன்று இருக்கு. இதோட பெரிய பிரச்சனையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பயப்படாமல் இருங்க, பார்த்துக்கலாம். வாகரப்பு ஒன்று எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டா உனக்கு சந்தோஷம் தானே? உட்காரு. 12 பெக்கு போடு. வா. வேணாம், நான் குடிக்கல. வேணாமா? என் பொண்ணுக்கு
நான் அடுத்த வாழ்க்கையை காட்டணும். காட்டு மணி. கருப்புசாமி என்ன காட்ட அவ வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம், நீ ஏன் கவலைப்படுற? வா வா நான் சொல்றேன் வா. கருப்புசாமி, இந்த உலகத்துல அழகான பொண்ணு தான் பெரிய முதலீடு. அது இருந்தா காசு தானா வரும். உனக்கு உன் பொண்ணுக்கும் சேர்த்து தானே நாங்கெல்லாம் உழைக்கிறோம். இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? உன் ரத்தம் தாமரை, உன் பொண்ணை நீ காப்பாத்திக்கிற. அப்ப இவ்வளவு நாள் நம்ம எல்லாம் செலவு பண்ணது யாருக்காக? எல்லாம் தாமரைக்காக தான். நீங்க என்ன சொல்றீங்க? தெரியாம பண்ணுனா அது தப்பு, தெரிஞ்சு பண்ணுனா அதுதான் சரி. உனக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஏய், உன் பொண்ணுக்கு நாங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணோம்? நாங்க அனுபவிக்கிறதுக்கு தான். உன்னை நாங்க பாத்துக்கிறோம், அவளை நாங்க சேர்த்துக்கிறோம். ஓ ஏய் போடா, போய் உன் பொண்ணை கூட்டிட்டு வா. இல்லைன்னா வாங்கின போனதுக்கு வட்டியோட வா. உன் மூத்த பொண்ணோட கதி ஞாபகம் இருக்கா? இல்லாம போகுமா? நல்லா யோசிச்சு பாரு. ஏண்டி வேலை இருக்கிற நேரத்துல புக் எடுத்து கையில வச்சுக்கிற? படிக்கிறியா இல்ல நடிக்கிறியா? துணி துவைச்சு கொஞ்சம் வீட்டு வேலை செஞ்சு பழகுடி. நான் ஏன் கத்துக்கணும்? எனக்கு தான் நீ இருக்கல்ல. நான் இல்லாதப்ப என்னடி பண்ணுவ? வேலை எல்லாம் முடிச்சு ஆன் தி வே அல்ற சில்லற எல்லாம் சமாளிச்சு வழியிற மேனேஜர் முன்னாடி போய் நிக்கும் போது லேட் ஆயிடுது. எல்லாம் சமாளிச்சு தானே ஆகணும். அப்பா கிளம்பிட்டாருனா சீக்கிரமா வர சொல்லுமா. தாமரை, அப்பாவை கூப்பிடு. அப்பா, இதோ வந்துட்டேமா. நாகராஜ் அங்கிள், சந்திரம் அப்பாவை சீக்கிரம் அனுப்பிடுங்க. நாங்க தனியா இருப்போம். சரிம்மா. கருப்பசாமி, கொஞ்சம் சீக்கிரம் வாயா. மணிமேகலை, அப்பா நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. யோ ஐயா, அந்த 102ல ஹீட்டரை ரெடி பண்ணி வை. பண்ணிடலாம் ஐயா. ஏண்டா டேய், டோர் அடிச்சு சாத்திட்டு வர? உன் அப்பா கிட்ட வண்டியாது? ஏய், உன் அப்பா வீட்டு ரோடா இது? வழியில் நிறுத்திட்டு வண்டி கழுவுற? வா 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 வா. குடிக்க குண்டி கழுவ தண்ணி இல்லாம இருக்கா? நீ வண்டி கழுவுற? போகிற வழி வேணாமா? சாதா மனுஷன்லாம் போலாம்டா. உன்ன மாதிரி ஓசில தின்ட்டு சென பண்ணி மாதிரி இருந்தா போக முடியாது. ஏய், என்னடா? டாக்ஸி ஸ்டாண்ட்ல இருந்து தூக்கண்டா. ஏய், நீ ஒரு ஆம்பளை என்ன தூக்கி போடுறா. போடா டேய். ஏய், போடா. ம், போடா. பயந்துட்டா மச்சி என்ன பார்த்து. மச்சி, நான் இருக்கிறதுக்கு யாரும் உன் மேல கை வைக்க முடியாதா? ஏதோ திங்கிறதுக்கு வாங்கி போற மாதிரி இருக்கு. தெருமுனையில சுரேஷ் வந்து நிக்கிறான். உன்னையே பாக்குறதுக்கு தானே. எதுக்குடா இங்கெல்லாம் அவனை வர சொல்ற? அவன் என்ன தெருமுனையில தானே நிக்கிறான்? வீட்டுக்குள்ளே வந்தான். அவன் சேர்க்க சரியா வராது. அவன் போற இடம்லாம் 7:30 கூட்டுறவன். அவன் கூட எந்த சமாச்சாரம் வச்சுக்காத சொல்லிட்டேன். அவன் நல்லவன், எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த என்ன வேணா பண்ணுவான்னு சொல்றல, அதுதான்டா பிரச்சனையே. என்ன வேணா செய்வாங்கிறவன் ஃப்ரெண்டு கிடையாதுடா. என்ன வேணும்னு பார்த்து செய்யறான் பாரு, அவன் தான் ஃப்ரெண்டு. சரி, இப்ப அவன் கூட சேர்ந்துட்டு எங்கடா போற? வெளியே போறேன். ஒரு நாள் கூட நான் வேலைக்கு போறேன்ட்டு உன் வாயிலேருந்து வரல. சரி போ. இவனாச்சும் உருப்படுவான்னு பார்த்தேன். இவனும் என்னைய மாதிரியே ஆயிட்டான். இவன் இன்னைக்குள்ள வருவானா? சுரேஷ், உள்ள வர வேண்டியதானடா? அண்ணன் இருக்கார்ல உள்ள, அவருக்கு என்ன பார்த்தா பிபி ஏறும். மூஞ்சிக்கு முன்னாடி கேட்கறதோட முதுக்கு பின்னாடி கேட்டா வலி தெரியாது மச்சி. அண்ணன் நல்லா திட்டினாரா? மிஸ் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம்டா. அந்த பேசுனது நீ கேட்டியா? நானா? இல்லையே. நீ கேட்டாலும் கேட்கலன்னு தான் சொல்லுவேன். இந்த வீட்டுல அவருக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தான் எனக்கும் இருக்கு. அப்படியா?
ஏ மச்சி ஆ ஆ என்ன மணிமேகலை, என்ன முடிவு எடுத்திருக்க? என்ன? நான் நேத்து சொன்னது நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன், உனக்கு சொன்னா புரியாதா? ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணியா கல்யாணம் பண்ணுவாங்க? நான் காலையில பார்த்துட்டு சாயங்காலம் கேட்கல. 6 மாசம் பார்த்து 1 வருஷம் உன் பின்னாடி சுத்திட்டு அப்புறமா தான் கேட்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன நீ கல்யாணம் பண்ணுவியா இல்லையான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்து உங்க அப்பாவை பார்க்குறேன். உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு முறையா பொண்ணு கேட்குறேன்.